இந்தாங்க. கொடு. கற்பகம், பசங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டாங்களா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. இந்த வீட்டுல எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கிறது நாம 2 பேர் மட்டும்தான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன, நாம பெத்த பொண்ணு அவ கடை வைக்கணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? என்ன மகா, என்ன மாப்பிள்ளை நீயும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி கேட்காதீங்கம்மா. எல்லாம் நேரம். ஏன் நேரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அதான் நாங்க இருக்கோம்ல. நீங்க மட்டும் இல்லப்பா, இந்த குடும்பமே எனக்காக இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லார்கிட்டயும் கையேந்த வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அத நேரம்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்ல முடியும்? ஏண்டி, உன்னை பத்தின கவலை எங்களுக்கு இல்லைன்னு நீ சொல்றியா? இதோ இப்ப கூட உன்னை பத்தி தான் உங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணு இந்த வீட்டோட மூத்தவ, இத்தனை வருஷமா இந்த வீட்டையும் எங்களையும் காத்தவ. பொண்ணு நாங்க கலங்க விட்டுடுவோமாடி? சொல்லு மகா. அம்மா சொல்ற மாதிரி நாங்க எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். என்ன ஏதுன்னு சொல்லு, நாங்க செய்யறோம். அதான் செய்யறோம்னு இப்ப வரைக்கும் செய்யறத பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னடி இப்படி பொத்தாம் பொதுவா பேசினா எப்படி? இப்ப என்ன நடந்துச்சு அத சொல்லு. மாப்பிள, நீங்களாவது என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன். அது சொன்ன தேதியில கடை ஆரம்பிக்கிறது கஷ்டம் போல இருக்கு. இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு, பணம் பத்தல. அதான். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் நேரம் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய நல்ல காரியம் தடப்பட்டுக்கிட்டே போகுது. வேற யாரு? எல்லாம் அந்த செல்விதான். அவ மட்டும் பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்து எடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நாங்க கடையை ஆரம்பிச்சிருப்போம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டா. அவ மட்டும் அன்னைக்கு காசு விஷயத்துல திருட்டுத்தனம் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நானும் என் வீட்டுக்காரரும் என் தம்பிங்க மாதிரி முதலாளி ஆயிருப்போம். மகா, என்ன பேசுற நீ? எத்தனை தடவை சொல்லிருக்க செல்வி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு? அப்போ அவ எடுக்கலன்னா காசு எங்க போயிருக்கோம்? ஏங்க, அவ நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்லங்க செல்வி. மகா, நான் செல்விய சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு எல்லாரையும் வாழ வச்சுதான் பழக்கம், யாரையும் கெடுத்து இல்ல. அவளோட வளர்ப்பு ரொம்ப சுத்தமானது. நீ நினைக்கிற மாதிரி காசு விஷயத்துல சத்தியமா செல்வி போய் சொல்ல மாட்டா. இத பாருடி, எனக்கும் மாப்பிள்ள சொல்றதான் சரின்னு படுது. வேற யாரோ தாண்டி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கணும். நீ ஆத்திரத்துல அறிவில்லாம நடந்துக்காத. இத பாரு, எதுவா இருந்தாலும் உனக்கான காசு உன்னை தேடி வரும், நீ கவலைப்படாத. அவரு முதலாளி மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அதனாலதான் அந்த செல்வியோட உண்மையான முகம் அவருக்கு இன்னும் தெரியல. அவெல்லாம் எப்பவோ மாறிட்டாமா, சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனாலதான் பொண்ணா இருந்த என் தம்பிங்களை பிரிச்சு தனித்தனியா ஹோட்டல் வைக்க வச்சுட்டா. அவ புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னா பாத்துக்கோங்க. அதுக்கு அச்சாரமாதான் கடை வைக்கிறதுக்காக எங்க பங்குக்கு நாங்களும் பணம் கொடுக்கறோம் கொடுக்கற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டா. மகா, தேவையில்லாம நீ அதிகமா பேசுற. நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அது வேலை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கான்ல. நீ அது வரைக்கும் செல்வி மேல குத்தம் சொல்லாத, அது நல்லா இல்ல. நான் அப்படிதாங்க சொல்லுவேன். என்னோட பார்வையில அவ அப்படிப்பட்டவதான். முன்னாடிலாம் அவ எப்படி இருந்தாங்கிறதுலாம் இல்ல, இப்ப அவ எப்படி இருக்காங்கிறதா எனக்கு முக்கியம். சரி, இவ்ளோ பேசுறீங்களே, அவகிட்ட இல்லாத காசாங்க அவ அப்பா கிட்ட, அதான் உங்க முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நீங்க தொழில் தொடங்குறதுக்கு காசு வாங்கி கொடுத்திருக்கலாம்லங்க. ஏன் கொடுக்கல? வேஷம், அவ்வளவும் வேஷம். மகா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ அவ பேசுறதுலதான் முன்ன பின்ன இருக்குமே தவிர நீ சொல்ற மாதிரி ஏமாத்துறதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு காலம் செய்யாதுடி. நம்ம வீட்டுல நடந்தது அவ பண்ணினது மட்டும் இல்லைன்னு என் உள் மனசு சொல்லுது. அது உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் யாரையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. எப்போ அவ நான் வச்ச காசு அவ வச்ச காசுன்னு சொல்லி ஏமாத்தினாலோ அப்பவே அவ மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சுமா. இனி
ஒரு காலமும் நான் அவளை நம்ப போறதே இல்ல. மகா, இன்னொரு வாட்டி செல்வி நீ தப்பா பேசுன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க, கட்டின பொண்டாட்டினா ஏன் பேச்ச கேட்காம நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்னங்க அவ உங்களுக்கு பெருசா செஞ்சுட்டா? ஆனா அந்த சந்தன பாண்டிக்கும் அவர் பொண்ணுக்கும் நீங்க நல்லாவே ஜால்ரா போடுறீங்க. ஏய்! என்ன வார்த்தை சொன்ன? இன்னொரு தடவை சந்தன பாண்டி ஐயாவையும் செல்விய பத்தியும் தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவங்கள சொன்னா உங்களுக்கு எங்க கோவம் வருது? உங்களுக்கு எங்க புரிய மாட்டேங்குது? எங்க அவ நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்தி இருக்கா? அவ ஒரு துரோகிங்க. ஐயோ மகா, என்ன பேசுற? மாப்பிள்ள என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை கை நீட்டி அடிப்பீங்க. உங்களா என்னங்க போங்க வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க நீ சும்மா இருப்பா. சூப்பர் மாமா, சூப்பர். ஒரு வார்த்தைனாலும் நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டீங்க. தப்புதான். தான் பெத்தவங்க முன்னாடி அவங்க பொண்ண நான் கை நீட்டக்கூடாது. ஆனா நான் கை நீட்டினது ஏன் பொண்டாட்டிய மாமா. ரொம்ப சந்தோஷம், என்னங்க நீங்க? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள அவர் பொண்ணை நீங்க அடிச்ச உடனே அதை தாங்கிக்க முடியாத வேதனையில வாய் தவறி ஏதோ சொல்லிட்டாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் அத்தை, நான் தப்பா எடுத்துக்கல. அவர் கரெக்டா தான் சொன்னாரு. மாப்பிள்ள நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மாப்பிள்ள நான் வரேன். ஐயோ என்னங்க 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 நில்லுங்க. எங்க போறீங்க? தயவு செஞ்சு போகாதீங்க. சொல்றத கேளுங்க. எங்க போகாதீங்க. இங்க பாரு மகா, இத்தனை வருஷமா இந்த வீட்டுப்படியை மிதிக்காம இருந்ததுக்கு காரணம் ஒரு பொண்டாட்டியா என்ன மதிக்காம ஒரு காரியம் பண்ணிட்டேன்னு தான். ஆனா அதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு காரணம் நீ என் பொண்டாட்டி என் மேல அன்போட மரியாதையோட இருக்கிறன்றதுனாலதான். என்ன இருந்தாலும் மாமனார் வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க முடியாதுன்னு இன்னைக்கு உங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு. இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். நீ என்ன புருஷனா மதிச்சா என் கூட இப்பவே வா, இல்லன்னா எப்பவும் போல பிறந்த விடுதான் நினைச்சா நீ இங்கே இரு. நான் போறேன். ஐயோ மாப்பிள்ள எனக்கு எனக்கு சொன்னா கேளுங்க. எனக்கு வீட்டை விட்டு எல்லாம் போகாதீங்க. சொன்னா கேளுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. எனக்கு அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? இது வரைக்கும் அவர் ஏதாவது பேசியிருக்காரா? அம்மா சொல்லுங்கம்மா. மாப்பிள்ள மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. பாருங்க அவரு இது வரைக்கும் இந்த வீட்டுல யாரையாவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசி அவரு இன்னைக்கு பேசிட்டாரு. அதுவும் சாதாரண வார்த்தையை பேசினாரு. வீட்டை விட்டு வெளியில போன்னு என்ன சொல்லிட்டாரு அத்தை.